திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழா கண்கவர் வான வேடிக்கையுடன் நேற்று வெகு விமரிசையாக நிறைவடைந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் கம்பம் போடுதல், கொடியேற்றம், பறவை காவடி, வாகன ஊர்வலங்கள் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. 17ஆம் தேதி தேரோட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்த நிலையில் இறுதி நாளான நேற்று இரவு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக வந்தார். உரிமையான இடமான குட்டை திடலில் ஊர்வலம் நிறைவடைந்ததும் வான வேடிக்கைகள் வெடித்தன. சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா, ஆரஞ்சு என பல வண்ணங்களில் வானில் பட்டாசுகள் வெடித்து சித்திரவதனை போல ஒளிர்ந்தது. இந்த ஆண்டிற்கான வான வேடிக்கையில் குறிப்பாக பாம்பு வடிவ பட்டாசுகள் பொதுமக்களை அதிகம் கவர்ந்தன. சுமார் 1 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற வான வேடிக்கையை உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களித்தனர். உடுமலை மாரியம்மன் நோக்கி 1ஆம் தேதி நோன்பு சாட்டினாங்க. இன்னையோட வான வேடிக்கை முடியுதுங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வான வேடிக்கையுமே இன்னைக்கு தான் பக்கத்தாடி நின்று நாங்கள் வந்து பார்க்குறோம். கீழே பார்க்குறதும் சாமியை பார்க்குறதும் இங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி நின்று பார்க்குறோம். ஆனால் நாங்கள் இதே ஊர் தான். ஜூரியெல்லாம் மட்டும்தான் லேட்டாக போட்டாங்க. லேட்டாக போட்டாலும் மக்களுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நோன்பு சாட்டினாங்க. 7ஆம் தேதி கம்பம் போட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணணும். மாரியம்மன் நோம்பி இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்குது. லேட்டானாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதே மாதிரி எப்பவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். மக்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது.